எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் காயத்ரி. ஓகே. சிஸ்டர், இவங்கள டாக்டர் சரிதா மகேஷ் கிட்ட கூட்டிட்டு போங்க. டாக்டர் சரிதா மகேஷா? சிவா, இவன் எதுக்கு வந்திருக்கான்? இவனுக்கு இங்க என்ன வேற? சிஸ்டர், ஃபார்மசி எங்க இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் போங்க. தேங்க்யூ. ஓகே. ஹலோ, காயத்ரியோட அபார்ஷன் ஃபார்ம். ஃபாதர்ஸ் நேம் சிவா. இந்த காட்சியை நான் மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது. இருடி. வாட்? ஹாஸ்பிட்டல்லையா? உனக்கு ஒன்னும் ஆகலையா பரவி? ஐயா, எனக்கு எதுவும் ஆகல பிரியா. நான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நீ சீக்கிரமா வந்து சேருங்க. இப்ப என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்க. நீங்க வரவ பத்மாதி அம்மா கூட கூட்டு வந்துருங்க, சரியா? இல்ல, எல்லா விஷயமும் நீ நேர்ல வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்பவே கிளம்புங்க, சீக்கிரம் வாங்க. இன்னும் எத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி சமாதானப்படுத்துறான்னு தெரியல. இங்க ஒரு பொண்ணு அம்மாவாக்கிட்டு ஷாலினி அவர் கட்டுவானா? அது மட்டும் சத்தியமா நடக்கவே கூடாது. இவன் சுயரூபம் என்னங்கிறத முதல்ல பெரிய நேர்ல வந்து பார்த்துட்டான். உனக்கு அதுக்கப்புறம் இருக்குடா பூஜை. ஐயா, அம்மா. ரவி, உனக்கு ஒன்னும் ஆகலையாப்பா? எனக்கு ஒன்னாகல பிரியா. எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக திடீர்னு எங்களை இங்க வர சொன்ன? எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? எனக்கு புரியுதுமா. ஆனா இது அதை விட முக்கியமான விஷயம். இந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா நீங்க 2 பேரும் இங்க வரதான் ஒரே வழி. என்ன உண்மை? என்னப்பா சொல்ல வர? இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். நிச்சயமா உங்களால அதை நம்ப முடியாம கூட போலாம். ஆனா உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க ஐயா. அது முக்கியமா நம்ம ஷாலினிக்கு. ஷாலினி அவ நல்லா இருக்கல. என்ன ரவி, எதுக்காக எங்களை இங்க வர சொன்ன? சிவாவை பார்க்கலாம். சிவாவை பார்க்கவா? ஆமா, சிவா இங்க தான் இருக்கான். அப்புறம் என் குடும்பத்துக்காக தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். என் டேடியோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரன். ஒருவேளை அவரோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் லைஃபே செட்டில் ஆயிடும், தெரியுமா? இதோ பார் ரவி, நீ ஏற்கனவே சிவாவை பத்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க. நானும் இந்த விஷயத்த சிவாவே என்கிட்ட சொல்லியிருக்கான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவனை பத்தி உங்ககிட்ட எதுவுமே நான் சொல்ல போறது இல்ல. நேர்லயே காட்ட போறேன். என் கூட வாங்க, வாங்க. டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. ஓகே?
அங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டல நீ. என் பொண்ணு ஷாலினிக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. காதால கேட்டது, கண்ணால பார்த்தது, இதெல்லாம் இன்னும் நம்ப கூட முடியல என்னால. நீ நீ இந்த பொண்ணு இவ வயித்துல வளர குழந்தை. ஆமா, இதான் உண்மை. நான் தான் அந்த குழந்தையோட அப்பா. அட பாவி துரோகி, என் பொண்ணு உன்னை மனசார விரும்புறாளேடா. ஆனா நீ விளையாடிட்டல்ல, என் பொண்ணு கிட்ட விளையாடிட்ட. அவ என்ன பொம்மையாடா? இங்க ஒரு பொண்ணுக்கு குழந்தையை கொடுத்துட்டு அங்க அவ மனச மாத்தி அவ ஃபீலிங்ஸோட விளையாடிட்டியே, அவ வாழ்க்கையோட விளையாடிட்டியடா. அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி தொலைச்சிட்டிய நீ. சிவா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விடவே மாட்டேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். அம்மா பாத்து, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ண? இப்படி ஒருத்தர் இருக்கும்போது எதுக்காக ஏன் பொண்ணு மேல ஆசைப்பட்ட? எதுக்காக அவளை காதலிக்கிறேன்னு போய் சொன்ன? எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? பதில் சொல்லு. ஏன் சொல்லு. உன்னை நல்லவன்னு நான் நம்பிட்டேனடா. என் பொண்ணை நல்லா பாத்துக்குவேன்னு நினைச்சேன். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? கண்மூடித்தனமா உன் மேல நம்பிக்கை வச்சிருந்ததுனால இவ சொன்னதை கூட நான் கேட்கல. இவ்வளவு பெரிய ஏமாற்றம் என் லைஃப் டைம்ல எனக்கு வந்ததே இல்ல. ஒருவேளை உன் அப்பா மட்டும் எனக்கு ஃப்ரெண்டா இல்லாம இப்ப இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இல்லாம இருந்திருந்தா உன்னை நிச்சயமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன்டா. நீ என் பொண்ணை மட்டும் இல்ல, எந்த பொண்ணையுமே கட்டிக்க அருகதை இல்லாதவன். நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் சுயரூபம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ரவி. இன்னைக்கு மறுபடியும் நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. என்னமா நீங்க பெரிய வார்த்தையில பேசுறீங்க? ஷாலினி உங்களுக்கு பொண்ணுனா அந்த பொண்ணு எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டுமா. ஒரு ஃப்ரெண்டா நீ என்ன பண்ணணுமோ அத நீ பண்ணிட்ட. ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். நான் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே ஷாலினிக்கு உனக்கும் இருக்கிற உறவை அறுத்து எறிகிறேன். உனக்கு இன்னும் கொஞ்சமாவது வெக்கம் மானம் இருந்தா தயவு செஞ்சு ஷாலினி முகத்துல இனிமே முழிக்காத. உங்க அப்பா அம்மாவை நினைச்ச எனக்கு பாவமா இருக்கு. எந்த அப்பா அம்மாவுக்கும் அவங்க நிலைமை வரக்கூடாது. You're disgusting. இந்த உண்மையை ஷாலினி எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. இந்த சிவா ஏன் என் போன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? ஷாலினி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. சாந்தி சித்தி இத கொண்டு போய் உனக்கு கபோர்ட்ல வைக்க சொன்னாங்க. நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இருக்க? இல்லனா இத கபோர்ட்ல வைக்கலாம். ஐ நோ. யாரோட ஞாபகத்திலயாவது நம்ம முழுகிட்டோம்னா அப்போ கபோர்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இல்ல நிஷா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா? உண்மையே சொல்லு.
நீ சிவா ஞாபகத்துல முழுகி போயிருக்க என்ன? இல்ல இல்ல ஏய் ஷாலினி நில்லு. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி பாழாயிடுச்சு. அவ சிவாவை காதலிக்கிறா. அவ எப்படி இதை தாங்கிக்குவா? நீ மனசை தளரப்படக்கூடாது பத்மாவதி. கொஞ்சம் தைரியமாயிருமா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் எல்லாரும் அவளையே புண்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? நீங்க ஏன் அந்த மாதிரில யோசிக்கிறீங்க? ஷாலினிக்கு எதுவும் நடக்கல. ஒருவேளை சிவாக்கு ஷாலினிக்கு கல்யாணம் நடந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிங்க. நிலைமையை மோசமா இருக்குமா? நீங்க எல்லாம் செஞ்ச காரியம் ரொம்ப சரியான காரியம்தான். உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் உங்கள மாதிரிதான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் இருமா. இப்ப எதையும் எங்களால கேட்க முடியாது. முதல்ல நாங்க சொல்றத நீ கேளுமா. அவன் கிட்ட இருந்து நீ விலகி இரு. அவன் நல்லவனே கிடையாது. முதல்ல என்ன பேசி விடு. ஆன்ட்டி, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஐநோ நீங்க எல்லாரும் வருத்தப்படுறீங்க. ஈவன் ஷாலினி கேட்டா கூட வருத்தப்படுவா. ஆனா உண்மை இதுதான். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சிவா அப்பா கிடையாது. நடந்த எல்லா தப்புக்கும் நான் மட்டும்தான் காரணம். ஆனா தண்டனைய சிவா அனுபவிக்கிறான். உங்க கண்ணுக்கெல்லாம் இது துரோகமா தெரியுது. ஆனா எனக்கு இது பெரிய உதவியா தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இவனை மாதிரி ஒரு நல்லவனை உலகத்துல பார்க்க முடியாது. தன் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு இவன் தன்னோட பேரை இனிஷியலா கொடுத்திருக்கான். அந்த குழந்தைக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த குழந்தையோட அப்பா வேற யாரோ. என் வயித்துல வளருது சிவாவோட ஃப்ரெண்டோட குழந்தை. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னோட வாழ்க்கையும் என் குழந்தையோட வாழ்க்கையை வீணாக கூடாதுன்னு சிவா இப்படி ஒரு முடிவு எடுத்தான். இந்த குழந்தைக்கு அவனோட பேரை கொடுத்திருக்கான். ப்ளீஸ். இல்ல சிவா, எனக்காக பார்த்து உன் பேர் கெட்டு போகுது. எனக்காக விட்டு கொடுக்கிற உன் வாழ்க்கை வீணா போக கூடாது. அங்கிள், சிவா இங்க என்னோட அபார்ஷனுக்காக வரல. இங்க வந்த பிறகுதான் அவனுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு அபார்ட் பண்ண என் உயிருக்கே ஆபத்தா முடியும்னு சொன்னாங்க. அப்பதான் இவன் என்கிட்ட வந்து இந்த குழந்தைய பெத்துக்கோன்னு சொன்னான். நான் இந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கறேன்னா நான் சொல்றது உண்மைதான் அங்கிள். சிவா இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கானா அது ஷாலினிக்காக மட்டும்தான். அப்பம் பேர் தெரியாத பொண்ணுன்னு ஷாலினி மேல ஒரு கரை இருக்கு. அதை கிளியர் பண்ணத ட்ரை பண்றான். அவளோட பர்த் சர்டிபிகேட்ல உங்களோட பேரை எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஃபியூச்சர்ல அவளை பார்த்து யாருமே அவ உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அங்கிள், இந்த விஷயத்தை நிச்சயமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்னொருத்தரோட குழந்தைக்கு நீங்க உங்க பேரை இனிஷியலா கொடுத்திருக்கீங்க. அதோட என் விஷயத்தை பத்தி ஷாலினி கிட்ட இவனே சொல்றதா இருந்தா அவ புரிஞ்சுக்குவான்னு நம்புறான். ஷாலினி இவனோட முடிவை நிச்சயம் புரிஞ்சுக்குவா. பெரிய இந்த பொண்ணு நல்லா போய் சொல்றா. பச்சையா போய் சொல்றா. சிவா இவளை பார்க்கதான் இங்க வந்திருக்கா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் ரிசப்ஷன்ல கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இல்ல அங்கிள், நான் ஒண்ணு பொய் சொல்லல. ஐயா, நான் சொல்றது நம்புங்க ஐயா. இது எல்லாமே சிவா தான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. 2 பேரும் நல்லா நடிக்கிறாங்க. வாய் கூசாம போய் சொல்றா. போதும் ரவி, நிறுத்து. சிவா எங்க ஷாலினிக்காக தான் வந்திருக்கான். சிவாவை பத்தி எங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ உண்மை என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். Do you have any idea what you have done today? இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தினால ஷாலினியோட கல்யாணமே நின்னு இருக்கும். அதுக்கு காரணம் நானா இருந்திருப்பேன். ஆனா நீ உனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னா ஷாலினியும் சிவாவையும் ஏன் சேர்த்து வச்ச? நீ தானே ரவி எங்க கிட்ட வந்து சிவா ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு இருந்த. அப்புறம் ஏன் அவன் கிட்ட குறைய கண்டுபிடிக்கிற? அவன் கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தையும் மாத்தி எங்க கிட்ட நீ சொல்லிட்டு இருக்க. நியாயமா இதுக்கு நீ வெக்கப்படணும் ரவி. ஷாலினி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ சந்தோஷத்துக்கு எடுக்கிற. என்னமா நான் எப்படி ஷாலினிக்கு எதிரா? இல்ல ரவி, இன்னைக்கு உன் பெரிய ஐயா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ தப்பா பயன்படுத்திக்கிட்ட. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. பாத்தீங்கல்ல எல்லாத்தையும் பெத்த புள்ள மாதிரி தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான் பாத்தீங்களா? இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு அப்புறம் நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோ ரவி. ஷாலினி கிட்ட இருந்து இனிமே விலகிரு. அவகிட்ட இருந்து விலகி இருக்கிறது மட்டும் இல்ல, நிச்சயதார்த்த வேலை எதையுமே நீ செய்யக்கூடாது. விஷயம் தெரியாத ஷாலினி உன்னை தன்னோட ஃப்ரெண்டா நினைக்கிறா.
எந்த காரணத்தை கொண்டும் உன்னால அவளுக்கு எந்த வருத்தமும் வரக்கூடாது. அதனால உன்கிட்ட சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும். ஏன்னா இதுக்கு மேல ஷாலினி கல்யாணத்துல ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு மகனாவோ நீ இருக்க கூடாது. ஒரு வேலைக்காரன்னு நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். பெரிய உங்களுக்கே தெரியும். உன்னோட பெரிய ஐயாவை தான் இன்னைக்கு தலகுனிய வச்சுட்டியப்பா. இத உன்கிட்ட எதிர்பார்க்கலையேனா? ஐயா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா. போதும். இத்தனை நாளும் நீ சரியான பாதையில தான் போவேன்னு நம்புறேன். ஆனா இன்னைக்கு எங்க நான் தவறான வழியில போறேனோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நான் சொல்றேன், இந்த விஷயத்துல நீ சிவா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல அங்கிள் ப்ளீஸ், மன்னிப்பெல்லாம் எதுக்கு கேட்கணும்? இதுல ரவியோட தப்பு எதுவுமே இல்ல. அவனுக்கு ஷாலினி மேல அக்கறை இருக்கு. அவன் கண்ணால என்ன பார்த்தானோ அதைத்தான் உங்ககிட்ட வந்து சொன்னான். அதுக்கு மேல ரவி இந்த மாதிரி பண்றதுக்கு வேற எந்த காரணமும் இருக்குன்னு தோணல. இல்ல ரவி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தான் அவன் செஞ்சிருக்கான். ஆனா ரவிக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் ஷாலினியோட சாய்ஸ் மேலேயாவது நம்பிக்கை இருந்திருக்கணும். ஷாலினி விஷயத்துல ரவி ஏன் இவ்வளவு ஒரீடா இருக்கான்னு தெரியல. என்னாச்சு ரவி? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல வேற ஏதாவது விஷயமா? ஐ மீன் ஷாலினி என்ன புரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ண. ஆனா இப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அவளோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஐ லவ் ஹர். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ரவி ப்ளீஸ், சாரி எல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன நம்பணும்னு நான் ஆசைப்படுறேன் ரவி. சத்தியமா சொல்றேன் ரவி, ஷாலினியை என்னை விட வேற யாரும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அங்கிள், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. நான் இவளோட மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரேன். நீ வா பத்மாவதி. ஐயா ஒரு நிமிஷம். இன்னைக்கு ராத்திரி அபி என் கூட ஸ்பெண்ட் பண்ண போறான். I'm gonna make கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் சொல்றேன்னா உங்களுக்குள்ள அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இததான் சொல்லுவாங்க, that opposite attracts. இல்ல இல்ல ஏய் ஷாலினி, எங்க ஓடுற? இப்பவாவது ஒத்துக்கோ, சிவாவை பத்தி தானே அப்ப யோசிச்சுட்டு இருந்த? அது வந்து நான் ரவிய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில இருந்து ஆளை காணோம், அதான். இதுதான் சரியான வாய்ப்பு. ரவி மேல இவளுக்கு என்ன அட்ராக்ஷன் இருக்குன்றதை இப்ப கண்டுபிடிக்கிறேன். சும்மா சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும். ரவிய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு போய் சொல்லாத. இல்ல நிஷா, நிஜமாவே ரவி பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, நம்பிட்ட போ. ரவி தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் அவன் பேரை சொல்ற. கரெக்டா மேடம்? ஸ்டாப் இட் நிஷா, இஷ்டத்துக்கு உளறாத. பட் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். ஷாலினி, ரவி ஒன்னும் அவ்வளவு கெட்ட பையன் இல்ல. என்ன சொல்ற? அது நாங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் ஏற்பாடுகளை ஒண்ணா பண்றோம்ல, அதனால அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண அவன் ரொம்ப கியூட்டா இருக்கான், ஃபன்னியாவும் இருக்கான். இல்ல, அவன் மனசும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆஹா, சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கீங்கல்ல, அதனால தான் உனக்கு அவன் மேல மரியாதை. பட் ஷாலினி, நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்ன ஆகும்? லைக் அவன் ரொம்ப லோன்லியா இருப்பான்ல? லோன்லியா தான் ஃபீல் பண்ணுவான். அவன் காதலிக்கிற பொண்ணை இனி அவனால பார்க்க முடியாதுல, அதனால அவன் தனியா தான் இருப்பான். காதலிக்கிறானா? யார சொல்லு ஷாலினி. யாரோ ஒரு பொண்ணு இருக்கா, அழகானவ, அன்பானவ, பணக்கார வீட்டு பொண்ணு வேற. ரவி அவளை ரொம்ப காதலிக்கிறான். அப்ப என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. ஷாலினி தன்னை பத்தி தான் சொல்லிக்கிறாளா? அவன் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு லவ் பண்றானா, அப்படியே நேர்ல சந்திக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவ ஏற்கனவே கமிட்டடா. பாவம் ரவி ஒன் சைடா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான். யார் இந்த பொண்ணு? அவளோட பேர் என்ன? சொல்லுன்னு சொல்றல.
சன்னி லியோனி. ஐயோ. ஓ, அப்போ ரவிக்கு சன்னி லியோனி மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்குமா? ஆர்யா, ஜானவிய நினைச்சு நீ இங்கதான் இருக்கியா? என்ன ரவி, அழுதுட்டே நீ ஓடி போயிருப்பன்னு நினைச்சேன். There you are. My baby. ரவி அங்கிள் நீ பாத்தியா? ரொம்ப ரொம்ப நல்ல அங்கிள். ஆனா பாவம், அவருக்கு பேட் லக். தலையெழுத்தே சரியில்லை. அவருக்கு தெரியும் நான் உங்க அம்மாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. ஆனா பாவம், யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஹவு சேட்னா. ஐ லவ் யூ டார்லிங். தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மீ. இன்னும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும். ஷாலினிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பணம் கிடைச்சிரும். அப்புறம் உங்க அப்பா பணத்தை வச்சு நம்ம 2 பேரும், ஓ சாரி, நாம 3 பேரும் நிம்மதியா நம்ம வாழ்க்கையை வாழலாம். அப்புறம் அந்த ஷாலினிய, அவளை என் லைஃப்ல இருந்து பால்ல இருந்து ஈய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவேன். அவளுக்கு பெருசா எதுவும் வேணாம். ஒரு 4 நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா போதும். அப்பம் பேர் தெரியாத பொண்ணை யார் விரும்பி கல்யாணம் பண்ணுவாங்க? கோபம் வருதா? ஷாலினிய நினைச்ச கவலையா இருக்கா? தேங்க்யூ சோ மச். நான் செய்ய இருந்த பெரிய தப்புல இருந்து நீ என்ன இன்னைக்கு காப்பாத்திட்ட. ஒருவேளை நான் இந்த அபார்ஷனை பண்ணியிருந்தா வாழ்நாள் முழுக்க என்ன அது உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஏய் ஏய், இட்ஸ் ஓகே, கவலைப்படாத. எனக்கு நல்லா தெரியும் ரவியும் நிஷாவும் சேர்ந்து உன்னை நல்லா மாட்டி விடுறாங்க. அதனால தான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள போக விடாம உன்னை தடுத்தேன். இல்லைன்னா அவங்க 2 பேரும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி என்னை எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இனிமே பாவம், இவனால இவளை எனக்கு எதிராக எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது. உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஸ்ரீ